ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். இப்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருக்க விடுதலை 2ஆம் பாகம் படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி, கௌதம் வாசுதேவ் மேனன் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி வாத்தியார் கைது செய்யப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. கௌதம் மேனன் இதை மேல் அதிகாரிகளிடம் கூற எல்லாரும் சந்தோஷமடைகிறாங்க. விசாரணை நடந்து வரும் நிலையில் தமிழக தலைமை செயலர் ராஜு மேனன் உத்தரவு விஜய் சேதுபதியை வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. விஜய் சேதுபதியை அழைச்சி போகிற ஜீப் டிரைவராக சூரிய இருக்கார். இந்த பயணம் ஒரு கட்டத்தில் காட்டுக்குள்ளே இவங்க சிக்கிக்கொள்ள எந்த பக்கம் போவதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த சமயத்தில் வாத்தியார் விஜய் சேதுபதி தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல துவங்குறார். தனது கிராமத்துக்கு எதிராக தலைமுறையாக நடந்து வரும் கொடுமை இனி அடுத்த தலைமுறைக்கு நடக்கவே கூடாதுன்ற கென் கருணாஸ் ஒரு கொலை செய்கிறான். இதை அறிஞ்ச விஜய் சேதுபதி அவரை பண்ணை வீட்டாளர்களிடமிருந்து போலீஸரிடம் காப்பாற்ற ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறாரு. கருப்பனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என போலீஸ் சொல்ல அவரை போலீஸிடம் சரணடைய வைக்கிறார் விஜய் சேதுபதி. ஆனால் போலீஸ் துரோகம் பண்ணிடுறாங்க. கருப்பன் மற்றும் அவரோட மனைவி கொலை செய்கிறாங்க. இதில் விஜய் சேதுபதி உயிர் போக நிலை கூட ஏற்படுது. விஜய் சேதுபதி கம்யூனிஸ்டாக கிஷோர் காப்பாற்றுறாரு. இதன் பின் கிஷோரோட விஜய் சேதுபதி நெஞ்சு மக்களுக்காக எதிராக நடக்கும் கொடுமைகளை தட்டி கேட்குறாங்க. விஜய் சேதுபதியோட ஒடுக்குமுறை தீண்டாமல் என இதுபோல் பல விஷயங்களை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வருவதற்கு எதிராக போராடும் விஜய் சேதுபதி அதே சிந்தனையை இருக்க மஞ்சு வாரியரை பார்த்து லவ் பண்ண துவங்குறாரு. திருமணம் செஞ்சுக்கிறாரு. தனக்கு உயிர் கொடுத்த கிஷோரை தனக்கு உயிரான விஜய் சேதுபதி பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் போது தட்டி கேட்கலான முடிவு செய்யும் விஜய் சேதுபதி கிஷோர்கிட்ட இருந்து வெளியேறாரு. விஜய் சேதுபதி வெளியேறின சமயத்தில் கிஷோரை கொலை செய்கிறாங்க. தனது உயிரை நினைத்த ஒருவரை கொலை செஞ்சவங்கள பழி வாங்கணுன்ட்டு விஜய் சேதுபதி போகிறார். தனது கதையை சொல்லி முடித்த பின்னாடி பாலத்துக்கு வெடி வச்சது எப்படி, அதனால் பல உயிர்கள் போக காரணம் யார் என்பதை போலீஸ்கிட்ட சொல்ல வாத்தியார் மீது உள்ள போலீஸின் பார்வை மாறுது. இந்த சமயத்தில் விஜய் சேதுபதி காப்பாற்ற அவரோட தோழர்கள் அங்கே வந்துடுறாங்க. இதன் பின்னாடி என்ன நடக்குதுன்றது தான் மீதி கதை. இயக்குனரோட வெற்றிமாறன் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் சிறப்பாக செதுக்கியிருக்காரு. முதல் பாகத்தோட இடைவெளியில் சென்ற தமிழ் என்கிற கதாபாத்திரம் 2ஆம் பாகத்தில் என்ட்ரி கொடுத்து அனைவரும் ஷாக் கொடுத்து திரைக்கதையோட திருப்பு முனையாகவே இருக்குது. முதல் பாகத்தில் இந்த கதையை சூரி முழுசாக சுமந்துட்டுருக்காரு. 2ஆம் பாகம் முழுக்க விஜய் சேதுபதி கதாபாத்திரத்துடன் பயணிக்க வைக்கிறாரு வெற்றிமாறன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதிகாரம் என்னவெல்லாம் செய்யும், தனக்கு அதிகாரம் கிடைச்சா ஒரு மனுஷன் எப்படி மாறுறான்றத அழகாக காட்டியிருக்காரு. போலீஸ் அதிகாரத்தோட கட்டளைக்கு கீழே வேலை செய்கிறாங்களா அல்லது மக்களுக்காக வேலை செய்கிறாங்களா என்ற கேள்வி இந்த இதில் எழுது. சூரி கதாபாத்திரம் எடுத்த முடிவு அருமையாக இருந்தது. கென் கருணாஸ் சில நிமிஷம் படத்தில் வந்தாலும் வாத்தியாரின் பாதைக்கு கென் கருணாஸின் வாழ்க்கை துவக்க புள்ளியாக அமையுது. அதேபோல் விஜய் சேதுபதி வழிநடத்திய கிஷோர், மனைவியாக தோள் கொடுத்து நின்ற மஞ்சு வாரியர், உடன் இருந்த டிஆர் தத்துவத்தை பின்பற்றிய தோழர் என திரைக்கதையில் புரட்சியின் வெளிப்பாடாக இருந்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதியின் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சில குழப்பங்கள், அதை புரியும்படி எடுத்துருக்கலாம். மற்றபடி அனைவரும் திரைக்கதையுடன் ஒன்றி போகிறாங்க. திரைக்கதை, வாசனை, இயக்கம் என வெற்றிமாறன் அசத்திருக்காரு. மக்களுக்காக போராடிய ஆனால் மக்களுக்கே தெரியாமல் உயிர் நீத்த தலைவர்களை பற்றி விடுதலை 2 படத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கார். அது மிகப்பெரிய தாக்கத்தை படம் முடித்த உடனே ஏற்படுத்துது. இசைஞானி இளையராஜாவோட பாட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ப்ளஸ்ஸு. வேல்ராஜாவோட ஒளிபரி வேறு லெவல். எடிட்டிங் சூப்பர். சில இடங்களில் டப்பிங் சொதப்பிச்சு. கதாபாத்திரம், லிப் சீன்ஸ், வசனம் ஒன்றி இடங்களில் ஒத்துப்போகவில்லை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா வெற்றிமாறனோட இயக்கம், வசனம், நடிகரோட நடிப்பு, பின்னணி இசை, பாட்டு, ஒளிப்பதிவு மற்றும் அழுத்தமான கருத்து. மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இடைவெளிக்கு பின்னாடி திரைக்கதையில் ஏற்பட்ட சில குழப்பம். மொத்தத்தில் மக்களுக்காக போராடிய தலைவரோட வழியையும் அவர்களோட தத்துவத்தையும் பேசியிருக்க வெற்றிமாறன் விடுதலை 2 அவருடைய மகுடத்தில் சூட்டப்பட்டுள்ள மற்றொரு வாகைமலர். இந்த படத்தை நம்ம சேனலில் 5 to 3.5 வரைக்கும் ரேட்டிங் தரலாம்.